இப்ப நீயே தான் ஸ்டார்ட் பண்ற பத்தியா? பண்றது எல்லாமே சேட்டை, நான் இல்லாதப்போ பண்றது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுவாங்களா? வணக்கம் சொஜு ஃபேம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, மீன் பத்திரம் ஹோம். மணி 2 ஆச்சு. இன்னைக்கு சமைக்க இன்னும் எதுவுமே பண்ணல. சமைச்சாதான் சோறு. என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாமா இல்லை சமைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பெட்டர் சமைச்சிடலாமா? சாம்பார் சாதம் நல்லா இருக்கும், சாப்பிடுவோம். சுவாதி கூப்பிட்டுரும், ஒரு கால் பண்ணால் ஒரு கிளாரிட்டி வரும். அப்படியே ஜாலியாக சேர்ந்து சமைப்போம். ஓகே சொஜு ஃபேம், இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் சமையலாக இருக்கும் போது, எந்த அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ்னா அதான் இந்தியாவில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இங்கே வாட்ஸ்அப் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். எப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் பாருங்க, கிரியேட்டிவா. உங்களுக்காக தான் 2 பேரும் வந்து ஒரே ஃப்ரேம்ல வரணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எல்லாரும் ஆவலா கேட்டீங்க, ஆசைப்பட்டீங்க. ஃபைனலி ஒரு டிஜிட்டலா ஒரே ஃப்ரேம்ல ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, லாங் டிஸ்டன்ஸ் சமையல். வெல்கம் டு சண்டே சமையல். சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, எது எங்க இருக்கு எப்படி எதுவுமே தெரியல. ஸோ ஸ்வாதிக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க, நான் இங்க வந்து சமைப்பேன். அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு 2 நாளா. சரி, ஏன் நம்ம அதையே நம்ம உங்களுக்கு காமிக்க போறது, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால அதை நாங்கள் இப்போ ஷோகேஸ் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு சொஜு vlogs. வணக்கம் சொஜு ஃபேமிலி. வாட்ச் அண்டில் தி எண்ட். கொஞ்சம் லாங்ல இருக்கறனால நான் திங்காவே போயிட்டு இருக்கு. ஆமா, நான் ஒன்று பேசுனா அவனு பேசுறா. ஓகே, நேச்சுரலா இருக்கும், அப்படியே இருக்கும், ஜாலியா இருக்கும். ஓகே, நம்மளோட vlogging ஸ்டைல்ல நேச்சுரல் தானே, அப்படியே போடுவோம். சரி, ஓகே. ஏய், ஞாயிற்றுக்கிழமை வறுத்த 65 உள்ள இருக்குடி, இதை நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு சைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருந்துச்சுன்னா. நல்லா இருக்குமா? ஏய், 2 நாள் ஆச்சு, பட் நல்லா தான் இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். சாப்பிடலாம்னு நினைக்கிறேன், சூடு பண்ணி. சரி, என்ன இருக்கு வீட்ல, என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? வீட்லயா? ஒன்றும் இல்லை, அதான் கேரட் இருக்கு. மர்ஷையில இருந்து வாங்கிட்டு வந்த கேரட். உருளைக்கிழங்கு வாங்க சொன்னனே. உருளைக்கிழங்கு வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் குப்பையா இருக்குடி, கேரட்லாம் கொஞ்சம் வாடிருச்சுடி. உருளைக்கிழங்கு இருக்கு, ஒரு 3 உருளைக்கிழங்கு இருக்கு. ஓகே, அது போட்டு செஞ்சிருங்க இன்னைக்கு. 3மே வா? நைட்டு வச்சு சாப்பிடுங்க. நைட்டுக்கும் தனியா சமைப்பீங்களா? சரி, நைட்டுக்கு அப்புறம் இது இப்போ ரைஸ் வச்சிருவேன், நைட்டுக்கு என்னடி சாப்பிடுவேன். நைட்டு எனக்கிட்டயாச்சும் மாவு வாங்கிட்டு வந்து, நம்ம ஊர்ல போய் காசு கொடுத்து மாவு வாங்கிட்டு வந்துடலாம். மாவு வாங்க வந்தங்க. இங்க நான் என்ன பண்ணுவேன், ரொட்டி ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டுங்க. ரொட்டி சாம்பார், நல்ல காம்பினேஷன் போ. ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஓகே, இதுல இருந்து ஒரு நல்ல கேரட் எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கலாம். நீங்க தான் இன்னைக்கு சாம்பார் சொல்லிட்டாங்க. நானா? சொஜு ஃபேம்க்கா? அவங்கலாம் வேற லெவல்ல சமைப்பாங்க. என்ன சொஜு ஃபேம், நீங்க எல்லாம் சமைப்பீங்க தான் நல்லா. நீங்க அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு வேக போட்டுருங்க. குக்கர்ல வேக போட்டுறவா? குக்கர்ல தான் வேக போடுங்க. சரி, பருப்பு வந்து என்ன பருப்பு? ஒரு மாதிரி பெருசா இருக்கும்ல. ஓகே, இதுதானே? ஆமா, அதுதான். சரி, ஓகே. எவ்வளவு போடணும்? சும்மா ஒரு கை போடுங்க உங்க கையில. வலது கையா இடது கையா? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே? தெரியல என்னால. போட்டாச்சு. போட்டா 2 டம்ளர் தண்ணி ஊத்திடுறீங்களா? 2 டம்ளர் தண்ணி? நான் ஆல்ரெடி இங்க தண்ணி ஊத்திட்டேன். இப்போ அது 2 டம்ளர் இருக்கும். சரி, ஓகே. நீ ரொம்ப லேட்டா சொல்ற. நெக்ஸ்ட் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிட்டு நான் சொல்றதெல்லாம் போடுங்க. அடுப்பெல்லாம் ஆன் பண்ணி தாண்டி போய்கிட்டு தாண்டி இருக்கு. இப்போ அதுல வந்துட்டு மஞ்சத்தூள். எவ்வளவு மஞ்சத்தூள்? சும்மா கொஞ்சமா, ஒரு 2 பிஞ்ச் அந்த மாதிரி. ஏய், 1/2 ஸ்பூன் போட்டேனேடி. போயிருச்சு, மூழ்கிருச்சு, எடுக்க முடியாது, கரைஞ்சிருச்சு. சரி, பரவாயில்ல. அடுத்தது அதுக்கப்புறம் சீரகம், அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. 1/4 டீஸ்பூன் சீரகமா? ஓகே. அப்புறம் விளக்கெண்ணெய் எல்லாம் இருக்கா? விளக்கெண்ணெயா? விளக்கெண்ணெய்லாம் இங்க இருக்கலாம் தெரியல. சரி, தேவையில்ல. விளக்கெண்ணெய் தேவையில்ல. அப்புறம் ஏன்டி கேக்குற? ஏன்டி டென்ஷன் பண்ற? நானே ஏதோ எங்க இருக்குன்னு தேடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன வரமிளகாய் எவ்வளவு போட்டுருது? ஒண்ணு போதும். உள்ளே போட்டுற தண்ணியில? உள்ளே போட்டுறணும். போட்டாச்சு. அவ்வளவுதான். வரமிளகாய் உடைச்சுதானே போடணும்? உடைச்சு போட்டேன். வாவ், என்ன ஒரு இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட். அவ்வளவுதான். முடி விசில் வச்சிருங்க. 4-5 விசில் வச்சிருங்க. இன்னைக்கு வெளில போயிட்டாங்கல்ல. ஆமா, எனக்கு பிடிச்சது நான் சாப்பிட்டேன். எனக்கு பிடிச்சதா? எனக்கு என்னடி பிரியாணி பிடிக்கும். பிரியாணிலாம் இல்ல. அப்புறம் சரி, க்ளூ தரேன். சாட் ஐட்டம். காளான் சாப்பிட்டியா? இல்ல, சாட் தகி பூரி. சாட் ஐட்டம் தான், காளான் தான். தயிர் பூரி. நல்லா தின்னியா? நல்லா தின்னியா? நல்லா சாப்பிட்டு வரும்போது 4 ரசமலாய் பார்சல் பண்ணிட்டு. எடி கடுப்பேத்திரியாடி? கடுப்பேத்துல உனக்கு பிடிக்கும்னு நான் சாப்பிடுறேன். நான் சாப்பிட்டு வாங்கிட்டேன். இது என்ன சொஜு ஃபேம் லாஜிக் இது? எனக்கு பிடிக்கும்னு அவ சாப்பிடலாம். கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க?
எனக்கு சீரியஸா எனக்கு ரசமலாய் பிடிக்காது. ஆனா பிடிக்கும்ட்டு வாங்கிட்டு வந்து நான் சாப்பிடுவேன். என்ன அது என்கிட்ட வேற சொல்லி வேற காமிக்கிற நீ. அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. சத்தியமா என்ன தெரியுமா, இது பேர் தானே சைக்கோன்னு சொல்லுவாங்க. சொல்லுவேன். சரி, வேற என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க, அதெல்லாம் நான் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு மட்டன்லாம் பிடிக்காது, எனக்கு காஃபி டீ எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அதனால அதெல்லாம் பிடிக்காது. என்ன லாஜிக் கரெக்ட் தானே? என்ன இப்படி நடக்கிற? ஒரு நிமிஷம், 6 கேரட் இருக்கு இவ்வளோ, அப்புறம் 3 உருளைக்கிழங்கு இருக்கு. அவ்வளோலாம் வேணாம். 2 கேரட் 2 உருளைக்கிழங்கு கொடுங்க. டேய் அதை தாண்டி முன்னாடியே கேட்டேன், நீ ராத்திரிக்கு வச்சு சாப்பிடுன்னு. எத்தனை விசில் வரணும்? எத்தனை விசில் வந்துச்சுன்னே தெரியல. ஃபாஸ்டா வச்சு வர்றது ஒரு மேட்டரே இல்ல, ஸ்லோவா வரணும். ஸ்லோவா வைக்கணுமா? இல்லையா சொல்ல மாட்டியாடி, ஹைல வச்சிருக்கேன். இப்படிதான் சமையலை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணன் தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி போச்சு இன்னைக்கு நாள்? திருப்பி ஏதாவது அது தின்னா இது தின்னா சொல்லி கடுப்பேத்தனா காண்டாயிருவேன். இப்பதான் நல்லா இருக்கும். எங்கேயாச்சும் நான் வெளில போயிட்டு வந்து இதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி ஒரு மனநிலை பார்க்கதானே போறேன். அதெல்லாம் பண்றீங்க. நீங்க போய் சுத்தி சாப்பிட்டீங்க, பீட்சா சாப்பிட்டீங்க. என்ன சொல்லு, திரும்ப சொல்லு. நீங்கெல்லாம் ஏதோ பீட்சா சமைக்க எது இல்லாம போய் சரி என்ன பண்றதுன்னு சொல்லி வாங்கி தின்னுட்டேன் சொல்லிட்டாங்க. அதை சொல்லி காட்டுறாங்க. மத்தியானம் பாரு என் நிலைமை, லஞ்ச் அவர் 12 to 1, 1:30 அந்த மாதிரி வந்து சமைச்சு சாப்பிட்டு போகணும். இதுதான் என்னோட கவலைக்கிடமான நிலைமை. அந்த கத்தி பார்த்தா எனக்கு கடுப்பாகுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் கத்தியை பார்த்தா கடுப்பாகுது? மீன் போடு அந்த கத்தி தரவே மாட்டேன், இரிட்டேட் பண்ணுவேன் அந்த கத்தியை. இந்த கத்தி சொல்லுவேன், எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கத்தி. நான் இது வந்து வாங்கி ரொம்ப பார்த்து மெயின்டைன் பண்ணிருக்கேன். இது வந்து என் சொந்த பொட்டாட்டி கூட அப்படி மெயின்டைன் பண்ணாம இதை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. இந்த கூர் இருக்குல்ல, இந்த கூர் அப்படியே மலிங்கி பெண்டாகி கிடக்குது. போய் கழுவும் போது எங்க சொல்லிட்டாங்க போல, பாத்தீங்களா? அதனாலதான் நான் வந்து யாருக்கும் கொடுக்கறது இல்லை. நானே வச்சு சிங்கிள் ஹேண்டடா மெயின்டைன் பண்ணிருக்கேன். நம்பிக்கையே இல்ல தரதுல. நம்பிக்கைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லடி. அந்த கத்திக்கு என்னமோ ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுற பத்தியா? எனக்கு இன்னைக்கா கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். சரி, என்ன விசில் வந்துச்சா தெரியல, எத்தனை விசில் வந்துச்சுன்னு சத்தியமோ எனக்கு நான் இது வரைக்கும் என்னவே இல்லை. சொது ஃபேமுக்கு தான் தெரியும் அந்த உண்மை. கமெண்ட்ல வந்து எத்தனை விசில் வந்துச்சுன்னு சொல்லுங்க சொது ஃபேம். யாரு கரெக்டா விசில் கவுண்டிங் சொல்றீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவேன் தெரியலையே. அவங்க சொல்ற கண்டென்ட் வந்து அடுத்த வாரம் பண்ணுவோம். நம்மளுக்கும் கண்டென்ட் இல்ல, அவங்க சொல்றத ஏதாவது பண்ணி விடுவோம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. அப்புறம் மேடம் ஜாலியா இருக்கீங்க இந்தியால? அதே உனக்கு உறுத்துது. இது என்ன மாசம் இது? ஆடியா? ஆமா, ஆடி மாசம். ஆடி மாசம் முடிஞ்சு வாக்குன்னு நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லி அது ரீல் இல்ல, மீம் அமிச்சேன். அந்த மீம்ல வந்துட்டு அந்த குட்டி பையன் யானை மேல சவாரி போயிட்டு கீழே சரத்குமார் இறக்குவான்ல, அந்த மாதிரி மேல இருக்கிறது தான் நானு, அம்மா வீட்டுல இருக்கிறது. என்ன வந்துட்டு ஒரு வாரத்துல கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அந்த மீம் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு விட்டுருங்க எடிட்டர். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி ஓகே விடு. நல்லா இருந்துச்சா? அவ்வளவு ஃபீலிங்ஸா? அம்மா வீட்டுல இருந்து வெளியில வரமேன்னு ஃபீலிங்ஸா, இல்ல புருஷன் வீட்டுக்கு திரும்ப போறமேன்னு ஃபீலிங்ஸா, இல்ல புருஷன் கிட்ட திரும்ப போறமேன்னு ஃபீலிங்ஸா? நீ வேணா ஸ்வஜு ஃபேம் கிட்ட கேளு, நிறைய பேர் நல்லா ரிலேட் பண்ணு. ஸ்வஜு மேம் சொல்லுவாங்க, கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்வஜு மேம். பட் இவங்க சொல்லணும், நீங்க சொல்லுங்க மேடம் ஃபர்ஸ்ட். அதுதான் அம்மா வீட்டை விட்டு வரோம் தான், இப்படி வரலாம். எனக்கு எங்க இருந்தாலும் ஹாப்பி தான். சேஃபாவே பதில் சொல்லிடு நீங்களாம். இதோட பதில் எப்படி தெரியும்னா, போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏதோ நான் போய் பசங்களோட சத்தியமா சாவடிச்சிட்டாங்க சுவாதி. ஏதோ அங்கங்க கொஞ்சம் உண்மையை வளரிட்டேன். புரியல, உண்மையை வளரிட்டியா? அப்ப அது உண்மைதானா? கன்ஃபார்ம். விஷயம்தான் பிரச்சனை. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இப்ப ஆரம்பிக்கிறது நானும் ஆரம்பிச்சிடலாமா? நீ போட்ட டீ நல்லா இல்லன்னு நான் சொல்ல, சரியா? நீ போட்ட டீ வந்து இருக்கு, நல்லாதான் இருக்கு, சரியா? நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா? நான் வந்து குடிக்கலையா? என் டீ குடிச்சது இல்லையா? நான் உன் டீ நான் வந்து ஏதோ ஒரு வாட்டி குடிச்சிருக்கேன். இதெல்லாம் அநியாயம்.
இருந்தாலும் அவன் கார்பனாட்ல அவன் அந்த கடையில கொடுத்த டீல அவன் என்னவோ பண்ணிருக்காண்டி, ரொம்ப நல்லா ஒரு மாதிரி இருக்குடி ஒரு ஃபிளேவர். இதானா அது? நான் வருவேன்ல, அந்த வீடு வந்து கேளுங்க. சொஜுஃபேம் அந்த வீடியோ இவங்க பாட்டு என்னை வச்சு செஞ்சுட்டாங்க சத்தியமா. உடனே ஃபோன் பண்ணி நீ வந்து இப்பெல்லாம் மைல்டு ஒன்றும் இல்லை, அன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கெல்லாம் என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காலங்கத்துல மெசேஜ் தான், நான் போட்ட டீ உனக்கு நல்லா இல்லையா அப்படின்ட்டு தான் கேட்டேனே நான். ஃபர்ஸ்ட் அப்படியே எனக்கு நியூக்ளியர் பாம்பு போட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் நீங்க பேச்சுலராகவே ஜாலியா தான் இருக்கீங்க தானே, பின் விளைவு கொஞ்சம் பெருசா தான் இருந்துச்சு. சண்டை போடுறா, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சுவாங்களா? உங்களை அங்க இருக்கும்போது எப்படி பார்த்துக்கிட்டேன், ஏதோ ஒரு வாட்டி டீ குடிச்சிட்டேன் சரியா, ஏதோ என் லைஃப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் நீ அன்னைக்கு நீ பண்ணதெல்லாம் ஓவர் தெரியுமா, ஓவர் தானே சொஜுஃபேம். இல்ல எத்தனை வாட்டி டீ போட்டு குடிச்சிருப்பேன் நான், இதெல்லாம் குடிக்கவே மாட்டேன், இதெல்லாம் மனுஷன் குடிப்பானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் டீயை ரசிச்சு ரசிச்சு குடிச்சா யாருக்கா இருந்தாலும் கடுப்புதான் கடுப்பாகுமா. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நீங்களே சொல்லுங்களேன். நான் ஏதோ எப்பவுமே குடிக்காதவன், ஒரு வாட்டி ஏதோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு, நிஜமா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன் வாய் திறந்து. இதுக்கு யாராவது கடுப்பாலாமா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க. சரி, யாரு டீம், நீங்க யாரு டீம்னு சொல்லுங்க. அர்ஜுன் டீம்ல ஸ்வாதி டீமா நீங்க சொல்லுங்க. அத கமெண்ட்ல வச்சு அதை எண்ணி பார்த்து நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். வாய்ப்பு இல்ல ராஜா, எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க. இல்ல சொல்லுங்க, இல்ல வேணாம்ப்பா எனக்கு சப்போர்ட் பண்ண வேணாம்ப்பா, நியாயம் எது நீங்களே சொல்லுங்கப்பா. சரி, இந்த உருளைக்கிழங்கு எப்படி வரணும்னு சொல்லு. எப்படி டாபிக் மாத்திரம் பார்த்தீங்களா, கேட்டுருச்சாடி. இப்படிதான் என் வாயில தான் நான் சொத்து பேர் வாக்கிடுறேன். சும்மா இருக்க மாட்டேங்குது, பேராண்டி முறைக்கிறேன் பாரு. ஸ்வஜுஃபேம் தான் தெரியும், எனக்கு தெரியாது. அதான் கேட்டிருக்கேன், கமெண்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்வஜுஃபேம்க்கு உன் பர்த்டே எப்போ முடிஞ்சு எப்போன்னு ஏதாவது சொன்னியா அங்க உட்காந்துட்டு? எதுவுமே நீ சொல்லவே இல்லை அவங்களுக்கு. சின்னதா ஒரே ஒரு ரிவீல இல்ல ஒரு ஷார்ட் நீ போட்டிருக்கலாம், அவங்களுக்கு சொல்லிருக்கலாம். நீங்க ஏதாச்சும் நீங்க ஒரு ஸ்டோரி போட்டீங்களா எனக்கு? நான் ஸ்டோரி போடுறது எல்லாம் ஒரு மேட்டர் அடி. உன் பர்த்டேக்கு ஸ்வஜுஃபேம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீ அவங்களுக்கு சொல்லிருக்கலாம்ல. ஒரு ஷார்ட், ஒரே ஒரு ஷார்ட்ஸ் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, ஸ்வஜுஃபேம் எனக்கு பர்த்டே அப்படின்னு. அது நீங்க தான் போடணும், என் வைஃப்க்கு பர்த்டே நீங்க தான் ஸ்பெஷலா ஏதாச்சும் பண்ணிருக்கோம். நீங்க பாருங்க பர்த்டே போடல, இந்த போட்டோவே போடல இந்த வாட்டி. நான் ஃபோன் பண்ணி உனக்கு விஷ் பண்ணல, அப்புறம் என்ன? நான் எப்போ விஷ் பண்ணீங்க? காலையில எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போய் உனக்கு ஃபோன் பண்ணி, முதல்ல பாத்ரூம் போய் உனக்கு தானே ஃபோன் பண்ணேன். நான் பாத்ரூம்க்கு ஃபோன் எடுத்துட்டு போவேன் ஸ்வஜுஃபேம் எல்லாரும் மாதிரியும். போய் இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணேன். சரி, என்னமோ சொல்ல புரியல. ஏன் என்ன பிரச்சனை? விஷ் பண்ணல அப்புறம் என்ன? எனக்கு மத்தியானமே ஆயிடுச்சுங்க. ஆமா, டைம் டிஃபரன்ஸ். அப்புறம் என்ன பண்றது, நம்மளுக்கு டைம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, 3.5 மணி நேரம். நீங்க அலாரம் வச்சு நான் முன்னாடி நான் நைட்டே தூங்கிட்டு இருப்படி, அந்நேரத்துல எப்படி நான் ஃபோன் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்றது? இத்தனைக்கும் நான் 12 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன். 12 மணிக்கு எந்திரிச்சு பாத்தியா? சரி, ஃபோன் பண்ணிருக்க வேண்டியது. நான் எந்திரிச்சுதான் இருக்கேன் அப்படி ஒரு சிக்னல், ஒரு மெசேஜ் பண்ணிருக்க வேண்டியதானே. சரி, நீ எந்திரிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நான் விஷ் பண்ணிருப்பேன். நீ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கனே தெரியல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணல. காரணம் சொல்லுங்க, நிறைய காரணம் சொல்லியே ஓட்டல. நடந்ததை சொல்றேன்டி. நான் உங்ககிட்ட போறேன், பாத்தீங்களா சாமர்த்தியமா எப்படி ஒரு டாபிக்கை மாத்துறேன். இதாங்க எங்களுக்குள்ள பிரச்சனையே. ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் வரும், நான் ஏதாவது ஒன்று கேட்பேன், அப்படியே மாத்தி என்ன நடுவில் இழுத்து விட்டு என்னை ஏதாவது குற்றவாளி மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன், ஆனா அதுக்கு என்ன பதில் பாருங்க. நீங்க தான் ஸ்வஜுஃபேம்க்கு தெரிஞ்சிருக்கணும். நானா என்னோட பர்த்டே எனக்கு பர்த்டே நீங்க தான் வந்து சொல்லணும், ஸ்பெஷலா போஸ்ட் போட்டுருக்கணும். இருந்தாலும் நீ ஸ்வஜுஃபேம்க்கு வந்து நீ வந்து கொஞ்சம் பேசியிருக்கலாம். இன்னைக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு ஏதாவது சொல்லி சும்மா பேசிருக்கலாம். அவங்க எல்லாம் விஷ் பண்ணிருப்பாங்க உனக்கு. போய் பர்த்டே சாக்லேட்டா விஷ் பண்ண அப்படின்னு சொல்றது எனக்கே பிடிப்பா இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்வாதி தான் சொன்னாங்க எனக்கு நீ விஷ் பண்ணல, நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு விஷ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எப்படி மாத்தி பேசுறாங்க பாருங்களேன். வயசாயிருச்சான், இப்ப எல்லாம் போய் அதெல்லாம் பேச முடியுமாங்கிறாங்க. அந்த எல்லா நிமிஷம் உங்களுக்கு மட்டும் தான். ஏன்டி என்ன மட்டும் போட்டுரு சித்திரவதை பண்ற? பாருங்க நான் எப்படி வந்து சிக்கிறீங்கன்னு. எல்லாத்தையும் இப்படிதான் மறந்துடுறது. அப்புறம் என்ன சொல்றேன், நான்லாம் எதையும் மறக்கலடி. ரெடி ஃபோன் பண்ணி சண்டை போட்டுருக்க. சீரியஸாங்க vlog பண்ணலாம்னா சண்டை ஆயிட்டு இருக்கு. நீங்க இங்க பாரு,
போட்ட சண்டையை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இந்த இதுல ஏதாவது பழி வாங்கிறாத, சோத்துல வச்சிடாத லைஃப். அதுதான் பண்ண போறேன். நான் இது சொல்றது நம்ப மாட்டேன். இவங்க என்ன சொல்றாங்க நீங்க எனக்கு ரிவ்யூ பண்ணி கமெண்ட்ல கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா இவங்க பண்றதை நம்பி நான் சாப்பிட போறேன். இப்ப சரி எப்படியும் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். நீங்க பார்க்கும்போது ஏமாத்துறாங்க என்ன, எல்லாருமே இப்படிதான் ஏமாத்துறாங்க. நடிக்காதடா. சரி அந்த கேஸ் போயிடுச்சான்னு பார்த்துட்டு ஓபன் பண்ணி பாருங்க. விசில் வந்துருச்சுடி, தொட்டேன் வந்துருச்சுடி. இன்னொன்னு வரட்டும். சரி ஓகே, இன்னொன்னு வரட்டும். ஐயோ மறந்துட்டேன், புளி ஃபர்ஸ்ட் ஊற போடணும். பாத்தியா? இல்ல ரசமா மறந்துட்டேன். சரி புடிச்சிட்டேன், புளியை புடிச்சிட்டேன். சரி இப்போ காய்கறி உள்ள போட்டாச்சு, அடுப்பு ஆன் பண்ணணுமா இல்ல? சரி வா அப்புறம் நம்ம கதைக்கு வா. நீயே தான் ஸ்டார்ட் பண்ற பத்தியா? ஃபோன் பண்ணி சரி ஜாலியா vlog பண்ணலாம். vlog ஆரம்பிச்சா சண்டை ஆரம்பிக்கிறாங்க. சும்மா நான் சும்மா வீடியோல ஏதோ சொல்லி நல்லா இருக்கு சும்மா அதெல்லாம் வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டே இருக்கேன். அதெல்லாம் நான் கேட்கலன்னா தான் பிரச்சனை, கேட்ட பிரச்சனை. நான் உன்ன மாதிரி மனசுக்குள்ள இது வச்சு நீங்க கூட தான் என்னை விட்டு ஸ்விம்மிங்லாம் போயிட்டு இருந்தீங்க. ஸ்விம்மிங் என்ஜாய் பண்ணி சரி. ஆனாலும் எனக்கு ஸ்விம்மிங்னா எவ்வளவு பிடிக்கும். நான் எவ்வளவு நாளா நான் கேட்டுருக்கேன் பிடிக்கும். வீட்டு பக்கத்துலயே தான் இருக்கு. ஆனா நான் இல்லாத டைம் போயிருக்கேன்னா பாத்துக்கேன். ஏதோ சரி கம்பல் பண்ணி பையன் கூப்பிட்டாண்டி. நான் சரி ஓகே நானும் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டேன். பண்றது எல்லாமே சேட்டை, நான் இல்லாதப்போ பண்றது. அப்படியே போய் குதூகலமா இருந்துட்டாங்க ஸ்விம்மிங் பூல்ல. நீச்சல் தெரியாம நான் தாண்டி கஷ்டம். பாத்தீங்களா எத்தனை பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு. சண்டைன்னு வந்துட்டு அவங்க தாங்க பாயிண்ட் மேல பாயிண்டா அடிக்கிட்டே இருக்காங்க. தனியா விட்டு போனா கேள்வி கேட்பாங்கதான், அப்புறம் ஈன்னு இழுத்துட்டு இருப்பாங்களா. சரி வாடி கூட்டு போறேன்டி. இதுக்கு என்ன? ஆமா போடணும். வெங்காயத்தை களி போட்டீங்களா? வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அது உள்ள போடணுமா? ஆமா. தாளிக்கிறதுக்கு நினைச்சேன். என்னடி மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டியாடி? ஓகே வாடி சண்டை முடிஞ்சு. அவுட் ஆஃப் கேமரா நிறைய இருக்கு. அவுட் ஆஃப் கேமரா வேற என்ன? ஒரே குஜால்ஸா இந்தியா வர்றதுக்கு பேக்கிங். சொஜிஃபேம் யாருக்காவது ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, வாங்கிட்டு வரீங்க. ரெகுலரா நம்மளுக்கு கமெண்ட் பண்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்வோம். ரொம்ப பெருசா கேட்டாங்க. விட்டு போயிட்டேன் நீ கட் பண்ணிட்டு. அப்புறம் என்ன தெரியுமா, ஃபுல்லா எடுத்து சாப்பிடணும். அந்த புளி வச்சான்ல அந்த ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஒரு இமெயில் அடிச்சுட்டு போறதுக்குள்ள புளியில இருந்த தண்ணி ஃபுல்லா இதாகி ட்ரை ஆகி இப்படி கட்ட மாதிரி ஆயிடுச்சு புளி. அப்புறம் திரும்ப தண்ணி கொஞ்சம் பிடிச்சி அதை மிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த தண்ணி இப்போ ஊற்றி இப்போ சாப்பிட்டு இருக்கேன். நீ சொல்லவே இல்லை பத்தியா? என்ன சண்டையில பழி வாங்குறியா? இல்ல நான் நீ கால் பண்ணுவான்னு பார்த்தா அதுக்கப்புறம் நீ காலே பண்ண. அப்புறமா இருக்குல்ல எடிபிள் ஃபார்மேட்ல இருக்கு. ஃபைனலி எப்படியோ ஒன்று செஞ்சுட்டீங்க. செஞ்சு முடிச்சாச்சு, ஜெயிச்சுட்ட மாறா அப்படின்ற மாதிரி. எங்க வீட்டுல முறுக்கு சுட்டாங்க. யாருக்கு செய்யற? சொஜிஃபேம்கா? ஆமா. நைஸ். நெக்ஸ்ட் வீக் வேற மாப்பிள்ளை வராரு, கொஞ்சம் பலகாரம் செய்யணும். அவ்வளவு மரியாதை இருக்கா வீட்டுல எனக்கு இன்னும்? ஓவரா பண்ணாத. என்ன இப்ப டைம் எப்ப ஆரம்பிச்சீங்க? இப்ப எப்ப முடிச்சிருக்கீங்க? 1 மணிக்கு ஆரம்பிச்சேன், இப்ப மணி 3:45. சீரியஸாவா? அவ்வளவு நேரமா சமைச்சீங்க? சாப்பிட்டேன்டி எப்படியோ. பாத்திரம் என்னடி இவ்வளவு சேர்ந்துருச்சு? இப்ப தெரியுதா என்னோட கஷ்டம் என்னன்னு? நிறைய இருக்கா? டவரே கட்டி வச்சிருக்கேன்டி இங்க நானு.